அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு இனிய நிகழ்வு இது. ஒரு முறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு அறப்போருக்கு புறப்பட்டு சென்றேன். போர் முடித்து நாங்கள் திரும்பிய பொழுது எனது ஒட்டகம் களைத்து பலமிழந்து போனதால் என்னை தாமதப்படுத்தி விட்டது. அப்போது நபி அவர்கள் என்னிடம் வந்து, ஜாபீர் தானே என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். என்ன விஷயம், ஏன் தாமதம் என்று கேட்டார்கள். எனது ஒட்டகம் களைத்து பலமிழந்து போனதால் நான் பின்தங்கி விட்டேன் என்றேன். உடனே நபி அவர்கள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி தமது கைத்தடியால் எனது ஒட்டகத்தை குத்திய பிறகு ஒட்டகத்தில் ஏறு என்றார்கள். நான் ஒட்டகத்தில் ஏறினேன். அது விரைந்தோடியது. எந்த அளவுக்கென்றால் நபி அவர்களை விட எனது ஒட்டகம் முந்தி விடாதவாறு அதை கட்டுப்படுத்தும் நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். அப்போது நபி அவர்கள், நீ திருமணம் செய்து கொண்டாயா என்று கேட்டார்கள். கன்னி பெண்ணையா விதவை பெண்ணையா, யாரை மணந்து கொண்டாய் என்று கேட்டார்கள். நான் விதவை பெண்ணைத்தான் மணந்து கொண்டேன் என்றேன். நபி அவர்கள், கன்னி பெண்ணை மணந்து அவளோடு நீயும் உன்னோடு அவளுமாக கொஞ்சி குழாவி மகிழ்ந்திருக்கலாமே என்றார்கள். இறை தூதர் அவர்களே, எனது தந்தை ஓர் அறப்போரில் ஷஹீதாகி விட்டார். அந்த வகையில் அவர் பெண் குழந்தைகளை விட்டு சென்றுள்ளார். அந்த வகையில் எனக்கு பல சகோதரிகள் உள்ளனர். அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தலவாரி அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் மணக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றேன். உடனே நபி அவர்கள், நீ செய்தது சரிதான், அல்லாஹ் உனக்கு பரக்கத் அருள் புரியட்டும் என்று துஆ செய்தார்கள். பின்பு நபி அவர்கள் என்னிடம் வந்து இப்போது நீ ஊருக்கு செல்ல போகிறாய். ஊர் சென்றதும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள் என்று கூறினார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஜாபீர் அலி தனது சகோதரிகளின் நலன் காக்கும் வகையில் கன்னிப்பெண்ணை மணமுடிக்காமல் ஒரு விதவை பெண்ணை மணமுடிக்கிறார். அந்த வகையில் அவரது பாசம் மெச்சத் தகுந்தது, பாராட்ட தகுந்தது. உண்மையான பாசமலருக்கு நபித்தோழர் ஜாபீரே மிகச்சிறந்த உதாரணம். அதே சமயம் அவர் திருமணம் செய்து கொண்ட அந்த விதவை பெண் கணவனது உறவினர்களான அவரது சகோதரிகளை மனமாற ஏற்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவர்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை செவ்வேனே நிறைவேற்றி இருக்கிறார் என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க ஒன்று. ஆனால் இன்றைய பெண்கள் கணவனின் அக்கா தங்கையிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்கள் ஏதாவது நல்லது செய்கிறார்களா? நல்லது செய்வது அப்புறம் இருக்கட்டும், பரஸ்பரம் நல்லபடியாக பேசவாது செய்கிறார்களா? எத்தனை வீட்டில் நாத்தனார் கொள்கையார் உறவு சீராக உள்ளது சொல்லுங்கள். எலியும் பூனையுமாக, கீரியும் பாம்புமாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சமூகத்தை, தானுக்கு தான் வேலையிட்டு என்கிற சுயநல சமூகத்தை ஒரே வீட்டில் இருந்தாலும் நாத்தினாரிடம், கொள்கையாரிடம், என் தாய் நிலையில் இருக்கும் மாமியாரிடம், மகள் நிலையில் இருக்கும் மருமகளிடம் ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே பேசினாலும்